படுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறையா அச்சீவர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்னிங் மேக்ஸிமம் 6:30க்கெலாம் எழுந்திரிச்சு இந்த சன் ரைஸை பாருங்கள், நிஜமாகவே ஒரு குட் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது அரவுண்ட் 6:25 அந்த மாதிரி ஒரு டைம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு இந்த வியூ, இந்த பேர்ட்ஸோட சத்தம், நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஸ்லீப்பினஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளை விட்டு விலகுற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். எனக்கு மார்னிங் இந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்குது. நான் 6 o'clock மேக்ஸிமம் வந்துடுவேன் மாடிக்கு, இல்லைனா ஒரு 6:25. இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, ஸோ நைட் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிறதுனால மார்னிங் இந்த சில்னஸை வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொண்ணுங்க எப்பயுமே ஸ்ட்ராங் தாங்க, இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, அவங்களோட லட்சியத்தை என்றைக்குமே அவங்க விட மாட்டாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பொண்ணால் மட்டும்தான் அதை ரெஸ்பான்சிபிளாக பண்ண முடியும். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு தான் கடவுள் நிறையா சோதனைகள் கொடுப்பாங்க. சோதனைன்னு சொல்ல முடியாது, எல்லா விஷயத்துமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டோம்னா எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. ஸோ எப்பயுமே ஆஸ் யூஷுவல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பாதாம் ட்ரிங்க் பண்ணலான்னு ஒரு பிளான். வெயில் காலம் வந்துருச்சுங்களா, ஸோ பாதாம் ட்ரிங்க் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்துடுச்சு. ஸோ அதனால் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி மார்னிங் இட்லி பண்ணியாச்சு, இட்லி சாம்பார். ஸோ மத்தியானம் லன்ச் இன்றைக்கி சீக்கிரம் பண்ணியாச்சு. வெயில்னால சீக்கிரமே எல்லாமே பண்ணிடுறது. பிகாஸ் 10 o'clock மேலே நிற்க முடியல கிச்சனில். ஸோ சாப்பாடு காரக்குழம்பு வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் படிக்கணும்னு வந்து செட் பண்ணேன். ஸோ படிக்கும்போது நிறையா திங்கிங் வருது, என்ன பண்ணுவோமா, நம்மளால் முடியுமா முடியாதா, சேம் ஆஸ் யூஷுவல். ஏன்னா ஆஸ் யூஷுவல் ஆஸ்பிரண்ட் மாதிரி நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு. பட் படிக்க கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹை லெவல் ஆகிட்டே இருக்குது. அதனால் எதையுமே நம்ம வந்து முடியாதுன்னு நினைக்காதீங்க, முயற்சி பண்ணுவோம். இது இல்லைன்னா இதோட பெட்டர் ஏதாவது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக நினச்சிக்கணும். யார் என்ன பேசினாலும் நம்ம அதை கவனிக்கவே கூடாது, நம்ம மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. எப்பயுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம்னு. யாருக்காகவும் நம்ம வந்து பண்ணல, நமக்காக பண்ணுறோம், நம்ம ஃப்யூச்சருக்காண்டி பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க ஃப்யூச்சருக்காண்டியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 10 yearsக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா யாரோட இதுவுமே இருக்காதுங்க. அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம அந்த இடத்துலேயே இருக்க மாட்டோம். நம்ம அவங்களுக்கு தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஸோ நினச்சவங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் உங்களோட எபிலிட்டி தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, மோட்டிவேட் பண்ணணும்னா யாராவது வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கலாம் பை யோர் செல்ஃப். நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த பர்சனையும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஸோ எனக்கு தோணுச்சு உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு. பிகாஸ் என்னைய மாதிரி நிறைய பேர் திங்கிங்கில் இருப்பீங்க, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஒரு தடவை யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. பட் அதை பண்ணிட்டீங்கன்னா யோசிக்கணும்னு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஆல்வேஸ் be sure about yourself. That's it for this video. Bye bye.